கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். எங்கே, எப்போ, எப்படி புகழ்ச்சியாக வைக்கப்படுகிறார்? வேதம் சொல்கிறது, செப்பனியா 3:19 பின்பகுதி, வெட்கம் அனுபவித்த தேசத்தில் உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க! வெட்கம் அனுபவித்த இடத்தில் உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன். எந்த இடத்துல நீங்கள் வெட்கம் அனுபவிச்சிங்களோ அதை நினச்சி பாருங்க, அதே இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பா. வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனை உதாரணமாய் சொல்லுகிறேன். அரண்மனையினுடைய வாசலில் இருந்த மொர்தெகாய், எல்லாரும் அவனை அற்பமாக எண்ணினாங்க, அவமானமாக பார்த்தாங்க. நாள் ஒன்று வந்தது. எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அரண்மனையிலே அவன் பெரியவனாக இருந்தான், அரண்மனையிலே புகழ்ச்சியாக வைத்தார். அரண்மனை வாசலில் இருந்த அவனை அரண்மனைக்குள்ள புகழ்ச்சியாக வைத்தார். உங்களையும் புகழ்ச்சியாக வைப்பா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷன் இன்னைக்கு உங்களை புகழ்றான் அப்படின்னா, நாளைக்கு எல்லாரும் முன்பாக உங்களை இகழ்வான். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை புகழ்ந்தார்னா, புகழ்ச்சியாக வைத்தார்னா, யாரும் அவன் கிட்டேயே வர முடியாது. ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உபாகமம் 26:19 வாஸ்து பாருங்க, நான் உங்களை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்து விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்கள் வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ, அவமானத்தை அனுபவிச்சிங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பா. ஒரு சகோதரருடைய சாட்சியை சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஐயா, எங்களுடைய அம்மாவுடைய அண்ணன்மார், தங்கச்சிமார், அக்காமார் எல்லாரும் வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் என் வீட்டில் யாரும் படிக்கலை, நான் தான் முதல் பட்டதாரி. எல்லாராலும் என் குடும்பம் அவமானப்படுத்தப்பட்டது, எல்லாராலும் என் குடும்பம் கேவலப்படுத்தப்பட்டது. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் பேசினா, எந்த இடத்துல அவமானத்தை நீ சகிச்சியோ அதே இடத்துல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவர் சொன்னதை போல என்னை இன்னைக்கு உயர்த்தி உயர்த்தி எல்லாருக்கும் நடுவில் மேன்மையாக வச்சிருக்கிறாங்க. இப்போது யார் யாரெல்லாம் அற்பமாக எண்ணினாங்களோ அவங்களாம் எங்களை தேடி வராங்க, எங்கள்கிட்ட தேடி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா கர்த்தர் எங்களை புகழ்ச்சியாக வைத்திருக்கிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் புகழ்ச்சியாக வைப்பா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2:29 வாஸ்து பாருங்க, மாம்சத்தின்படி இருக்கிறவன் யூதன் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதம் பண்ணப்பட்டவனே யூதன். மனுஷனால் புகழப்படுகிறவன் புகழ்ச்சி அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே புகழ்ச்சி ஆவான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை புகழ்ந்து உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறான். ஏன் கலங்குறீங்க? மனுஷன் நம்மளை புகழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே. இன்னைக்கு காலையில் உங்களை புகழ்ந்தா இரவில் உங்களை அவமானப்படுத்திடுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைத்தா அது நிரந்தரமாக இருக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். செப்பனியா 3:20 படி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீங்கள் இருப்பீர்கள். விசுவாசிங்க, விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எந்த இடத்துல அவமானத்தை அனுபவித்தார்களோ அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.